எங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா ஸோ இப்போதான் வந்து போயிட்டான். கொரியரில் வந்த கிராசரி ஐட்டம்ஸ். எங்கள் மாமா பின்னாடி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. வந்ததுலேருந்து அப்படி அப்டேட் பண்ணலான்னா எந்த காசை திருப்பி தரலான்னு வந்து நினச்சிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வாழும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எழுந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எழுந்ததும் வந்து எங்களுக்கு இந்தியாவிலேருந்து நாங்கள் செகண்ட் டைம் இந்தியா போஸ்ட் வழியாக வந்து கொரியர் போட்டோம். ஸோ இப்போ தான் வந்து போயிட்டான். ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கொரியர் போடும் போது கிட்டத்தட்ட ஒரு 55 kgs கிட்ட போட்டோம். அதுக்கு வந்து எங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 26,000 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 20 kgsக்கு வந்து ஒரு 10,000 அப்ராக்சிமேட்டாக வேல்யூ சொல்கிறேன். 20 kgsக்கு 10,000 கிட்ட ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 55 kgsக்கு 26,000 ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம். ஸோ இப்போ எவ்வளோ வெயிட் மாமா போட்டோம்? இப்போ பயங்கரமாக வெயிட் போட்டோம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 ஆச்சா இந்தியாவிலேயே. 48,000 வந்து ஆச்சா. அப்போ அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. ஒரு 100 kgs கிட்ட போட்டிருப்போம் போல். 48,000 வந்து ஆச்சு. ஏன் இவ்வளோ வந்து எடுத்துகிட்டு வர்றீங்கன்னா உண்மையாக அவ்வளோ நாங்கள் வந்து கொண்டே வரல. பேசிக்கான திங்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கே இவ்வளோ வெயிட் இருக்குது. ஏன்னா ஒரு வெசலுமே நாங்கள் வந்து ஹெவி பாட்டமாக வந்து வாங்கினோம். இங்கே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ன்றதுனால ஆல்ரெடி சிங்கப்பூர்லேயே வந்து நாங்கள் அதான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே நல்லா ஹெவியாக தான் வாங்குவோம் எப்பயுமே. ஸோ அந்த வெசல் எல்லாமே பயங்கர வெயிட் வந்துருச்சு. ஸோ மொத்தமாக வந்து இவ்வளோ வந்து ஸ்பெண்ட் ஆச்சு. இன்னொன்று என்ன ஒரு விஷயம்னா, நம்ம யூஸ்வலாக இந்தியாவிலேருந்து கொரியர் பண்ணுறோட அங்கே மட்டும்தான் சார்ஜஸ் போடுவோம். பட் இங்கே யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கேயுமே சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க டெலிவர் பண்ணும் போது. ஸோ இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக அந்த 100 kgs கிட்ட கொரியர் பண்ணோன்னு சொன்னோம்ல, அதுக்கு நாங்கள் யூரோப் வந்த அப்பையும் எங்களுக்கு வந்து $170 கிட்ட யூரோஸ் கிட்ட வந்து சார்ஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17,000 கிட்ட வந்து இங்கேயும் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரீஃபண்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் யாருன்னா வந்து பார்க்குறீங்க ஜெர்மனிலேருந்துன்னா அந்த இன்ஃபோமும் எங்களுக்கு கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியாலையும் சார்ஜ் பண்ணுறாங்க, யூரோப்லேயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. சிங்கப்பூரில் இருக்கும் போது அந்த மாதிரிலாம் இல்லை. இந்தியாவில் பே பண்ணதோட ஓகே, வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து சிங்கப்பூரில் டெலிவர் பண்ணுவாங்க. பட் இங்கே டெலிவரி பண்ணும் போதும் அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கஸ்டம் டியூட்டி சார்ஜா, டெலிவரி சார்ஜ் இல்லை, கஸ்டம் டியூட்டி சார்ஜ்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அதை ரீஃபண்ட் பண்ண முடியுமா என்னன்ட்டு இது வரைக்கும் நாங்கள் ரிசர்ச் பண்ணல. ஸோ இதுக்கப்புறமா அது என்ன நடக்குதுன்ட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, ஸோ என்னெல்லாம் நடக்குது இன்னைக்கு டேல அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? நோவா, நீ இப்படி நோ சொன்னா அவங்க ஓடி போயிடுவாங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் பயங்கர லேட்டாக தான் தூங்கினோம். ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்தோன்னா எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டில் ஆக்சுவலாக என்னென்ன ஆப்ஷன் இருக்குது என்னென்னலாம் இருக்குன்ட்டு வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி எதை எங்கே வைக்கலான்றதுக்கே வந்து பயங்கர லேட் ஆகிடுது. அண்ட் நல்லா டயர்டாகவும் ஆகிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃபே கொண்டு வரணும். ஸோ நைட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கொரியர்லேருந்து வந்து பெல் அடித்து தான் எழுப்புனாங்க அப்படின்னே வந்து
வந்து சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா டிஹெச்எல்லேருந்து டெலிவரிக்கு வந்து வந்திருந்தாங்க. எல்லா பாக்ஸஸும் வந்து ஆன் டைமில் வந்து அரைவல் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஏன் இந்தியா போஸ்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ்க்காக தான். ஏன்னா நீங்கள் மற்ற கொரியரோட இந்தியா போஸ்ட் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். பட் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்தியா போஸ்ட்லாம் அனுப்ப முடியாது. பட் மற்ற கொரியர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன திங்ஸ்ன்றது நம்ம கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ப்ரைஸ் பாயிண்ட்டுக்காக தான் நாங்கள் இந்தியா போஸ்ட் வந்து சூஸ் பண்ணோம். சிங்கப்பூரில் இருக்கும் போது இந்தியா போஸ்ட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து இதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால இதை நாங்கள் சூஸ் பண்ணோம். பட் மற்றபடி இந்த மாதிரி ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் இந்த சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகிடும்ல, ஒரு 5 days 10 days அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதனா கொரியர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா போஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த டெலிவரி டைம் வந்து கன்ஃபார்மாக வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ சீக்கிரமாக வந்துடும். ஸ்பீட் போஸ்ட்னாலும் ஒரு 5-6 days வந்துடும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அனுப்புகிறீங்கன்னா நீங்கள் வந்து டிஹெச்எல் இந்த மாதிரி மற்ற கொரியரை வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ கெட்டு போகாத பொருள் லைக் வெசல்ஸு, க்ளோத்ஸு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம், வத்தல், பருப்பு, மிளகா, நான் என்னென்னலாம் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்றது இந்த வீடியோலையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நான் வந்து என்னெல்லாம் கொண்டு வந்தேன் பருப்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. புளி எடுத்துகிட்டு வரலாமா கவி, மிளகாய் எடுத்துகிட்டு வரலாமா, காஃபி பவுடர் அப்போல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா பேக்கேஜும் வந்து ரீச் ஆகிடுச்சு. மெயினான ஒரு கஷ்டம் என்னென்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அதை பிரித்து மேய்ஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது தான் ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாபாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கொரியர் பண்ணுற வீடியோ வந்து நான் எடுத்து தான் வச்சுருந்தேன். பட் வந்து இவ்வளோ பேருக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு, எப்படி நீங்கள் இந்தியா போஸ்ட்டில் போட்டிங்க, கொரியர் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு வீடியோ வேணும்லாம் சொல்லியிருந்தீங்க. பர்சனல் மெசேஜ்லாம் அனுப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா கொரியர் பண்ணும்போது அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேருந்து, செல்லோ டேப்லேருந்து, சிசர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம தான் கொண்டு போனோம். அங்கே எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நல்லா திக்கான குவாலிட்டி கார்ட்போர்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நல்லபடியாக சேஃபாக வந்து ரீச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே இந்த கார்ட்போர்டை சுற்றி நல்லா செல்லோ டேப் வந்து போட்டோம். பட் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பொருள் வச்சுருக்கீங்கன்றதை அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் சைடு ஃபுல்லாக தான் டேப் போட்டோம், மேலே மட்டும் ஓப்பனில் வச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ அவங்க இங்கே வந்து செக் பண்ணிட்டு இந்த திங்ஸ் எல்லாமே அலௌடு அப்படின்னு சொன்னதுமே தான் நம்ம சீல் பண்ணி வெயிட்டுக்கு வந்து அனுப்பணும் போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ இந்த பாக்ஸுக்குமே வந்து வெயிட்டேஜ் லிமிட் இருக்குது. ஒரு பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 20 kgsக்கு பிலோ தான் இருக்கணும். இப்போ 20 கிலோவுக்கு 1 கிராம் அதிகமாக இருந்தால் கூட வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் 5 kg கூட தனியாக அனுப்பிச்சிக்கலாம், 10 kg இந்த மாதிரி அனுப்பலாமே கண்டி. பட் ஒரு பாக்ஸ் வந்து 20 கிலோவுக்கு மேலே போயிருக்கக்கூடாது. அண்ட் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸை வந்து பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த பாக்ஸில் ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் டவுன்லையும், டூ அட்ரஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட் டாப்லேயும் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். அண்ட் அதை பிளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் செல்லோ டேப் வந்து வாங்கிட்டு போயிடுங்க. பெருசாக இருக்கும்ல டிரான்ஸ்பரண்ட் டேப்பு. ஏன்னா மழை எதனா பெய்யும், இந்த பாக்ஸ் வந்து நனைஞ்சு அந்த அட்ரஸ் வந்து அழிஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த பேப்பர் மேலே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டும் போது அது வந்து சேஃபாக செக்யூர்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒயிட் கலர் டேப்பும் வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் யார் வந்து அனுப்புகிறாங்க, இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் தான் வந்து அனுப்புனார். ஸோ அவரோட ஆதார் கார்டு வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேட்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 இதில் என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருக்குது, அந்த ஐட்டம்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கோட எழுதி வாங்கிக்கிறாங்க சைன் போட்டு. ஏன்னா என்ன மிஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக. அண்ட் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ புது ஐட்டம்ஸ் எதனா அனுப்புகிறீங்க, கிரைண்டர் மிக்ஸினா அதோட பில்லையும் வந்து உள்ளேயே வைக்க சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு கஸ்டம் டியூட்டியில் ஈஸியாக கிளியர் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் எல்லாமே யூஸ்டு வெசல்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறோன்றதுனால ஒரு பாக்ஸ்லேயும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்றதையும் எழுதி மேலேயே ஒட்டிட்டோம்.
ஸோ தட் இங்கே வந்து அவங்களுக்கு பார்த்தா ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ப்ரைஸுக்கு நான் வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ 20 kgs வந்து அனுப்பணும். யூரோப்பில் பார்த்திங்கன்னா இங்கேயுமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 20 kg பாக்ஸுக்கு 43 euros கிட்ட வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த 20 kgயோட அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து இதுதான். ஸோ அரௌண்ட் 9569 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, யூரோப்புக்கு தான் இந்த மாதிரியே, இல்லை அதர் கண்ட்ரீஸ்க்கு எப்படின்னு எனக்கு தெரியல. யூரோப்பில் வந்து இங்கேயுமே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். டோட்டலாக 100 kgs கிட்ட வந்த எல்லா பாக்ஸஸையும் ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள், வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து எங்களோட கிரைண்டர் வந்துடுச்சு சேஃபாக. பட் அந்த மேலே மூடி மட்டும் லைட்டாக உடஞ்சி போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, அது மூடி தானே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், வேறு வழி இல்லை. ஸோ கிரைண்டர் இங்கே இருக்குது. அண்ட் லக்கேஜில் வந்த க்ளோத்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். எவ்வளோ துணி வாங்கினாலும் இல்லாத மாதிரியே தோணும். என்ன மாதிரி எத்தனை பேருக்கு தோணும்னு சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இங்கே வந்து க்ளோத்ஸ்லாம் வந்து ஒரு பக்கமாக வச்சுருக்கிறேன். அண்ட் இங்கே வந்து இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன சின்ன டாய்ஸு இதெல்லாம் போட்டு இந்த சைடு வச்சுருக்கேன். அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து செக்ரிகேட் பண்ணால் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அங்கங்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பாருங்க, ஆல்ரெடி கையிலேயே நிறைய க்ராசரிஸ் கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட்டில் கொரியரில் வந்த க்ராசரி ஐட்டம்ஸ். ஸோ நீங்கள் இதை சும்மா ஒரு ஓவர்வியூ பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் அலௌடுன்ட்டு தோணும். ஏன்னா நான் ஜெர்மனி வரும்போது எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு, புளிலாம் வந்து போஸ்ட்டில் போடலாமா, வருமா வேணாமா அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முந்திரி, இந்த சில்லிலாம் போடலாமா, பெப்பர் இதெல்லாம் போடலாமான்ட்டு நிறைய டவுட் வரும். அதனால் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் வந்து அலோதான் பண்ணுறாங்கடா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக இங்கே பாருங்கள், கருப்பட்டி கூட எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், புளி, அதுக்கப்புறம் உடச்ச கடலை, இது வந்து காராமணி, மொச்சக்கொட்டை, பச்சை பட்டாணி, சுண்டல் ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் வத்தல், இந்த மாதிரி லீஃபு, ஸோ இது பிரியாணிக்கான ஐட்டம்ஸ், பெப்பர். ஸோ இதெல்லாம் வந்து கேஷ்யூ, சீரகம். ஸோ இதெல்லாம் வந்து கொரியரில் வந்த ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாமும் போஸ்ட்டில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நமக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருது. ஸோ நீங்கள் யாரும் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இந்த ஐட்டம்ஸ்லாம் கூட நீங்கள் கொரியர் போட்டுக்கலாம். அண்ட் இந்த கொரியர்லேயே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு என்ன, இந்த வீட்டுக்கு எஸ்பெஷலி இந்த வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைசன் வேக்யூம் கிளீனர் தான். ஸோ இதோட க்ளீனிங் ப்ரஷஸ் அந்த மற்ற பார்ட்ஸ் எல்லாமே நான் கொரியரில் தான் வந்து அனுப்பினேன். பட் அதோட பேட்ரி அந்த மேலே தெரியுதுல்ல உங்களுக்கு ஹெட்டு, ஸோ அது ஃபுல்லுமே வந்து நான் வரும்போது கையோட ஃப்ளைட்டில் கொண்டு வந்துட்டேன். ஃப்ளைட்லேயுமே பார்த்தீங்கன்னா செக்இன் பேக்கேஜில் அலோவ் கிடையாது. ஸோ நான் ஹேண்ட் லக்கேஜில் தான் அதோட பேட்ரி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் யாருன்னா வேக்யூம் கிளீனர் இதெல்லாம் அனுப்புறீங்கன்னா அதோட பேட்டரி மட்டும் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? இந்த கொரியரில் வந்த மெயினான ஐட்டமை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், சாமான் தேய்க்கிற அந்த ஸ்பாஞ்சு கூட போட்டு அனுப்புவாங்கடா எங்கள் வீட்டிலன்ற மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. பட் இங்கே வந்து டிஷ் வாஷர் இருக்குன்றது அவங்களுக்கு புரியல. பட் இருந்தாலும் இந்த ஸ்பாஞ்செலாம் எனக்கு எவ்வளோ திரும்ப இங்கே யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் அண்ட் பெஸ்டல்ஸும் வந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அந்த கல்லில் இடிப்பாங்களே அந்த கல் தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் வெயிட் கன்சர்னுக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் ஸ்டீலில். அதுக்கப்புறம் நான் கிரைண்டர் வந்து மூடி உடஞ்சிச்சுன்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் எப்படி வந்து ஃபுல் பேக் பண்ணியிருக்கேன். அது மேலே துணியெல்லாம் போட்டு தான் பேக் பண்ணேன். பட் அதுக்கே வந்து மூடி உடஞ்சிருக்கு. இதெல்லாம் கொரியரில் வந்து சாதாரண விஷயம்தான். பட் நான் நினச்ச மூடி தான் உடஞ்சிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. பட் பார்த்திங்கன்னா கிரைண்டர் பேஸ் வந்து பிளாஸ்டிக் தானே, ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் அடி வாங்கி தான் வந்திருக்கு. பட் கிரைண்டர் வந்து நல்லாவே ஓடுது. நான் இட்லிலாம் கூட வந்து அதில் அரைச்சி பார்த்துட்ட மாவு நல்லாவே ஓடுது, சூப்பராகவும் இருக்குது. மற்றபடி இதெல்லாம் தான் கொரியரில் கொண்டு வந்தோம், மற்றது எல்லாமே சேஃபாக வந்துச்சு. இந்த கிரைண்டர் மட்டும் லைட்டாக அடி வாங்கிடுச்சு. அண்ட் அந்த 100 kgல பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட க்ளோத்ஸ், அதுக்கப்புறம் கிச்சனுக்கான வெசல்ஸு, கிராசரிஸ் இதெல்லாம் தான் எடுத்துன்னு வந்தோம். ஸோ ஃபைனலி எல்லா ஐட்டம்ஸும் வந்து வந்தாச்சு. எங்கள் மாமா பின்னாடி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஸோ நாங்கள் இதெல்லாம் தான் வந்து இந்தியா போஸ்ட்லேருந்து கொண்டு வந்த ஐட்டம்ஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது. வந்ததுலேருந்து பிரித்து எல்லாத்தையும் வந்து ஏற கட்டுறதுக்கு ஃபேஸே நல்லா காட்டி கொடுக்கும். ஓகே ஸோ ஒரு வழியாக வந்து எல்லா பார்சலையும் வந்து பிரித்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணும்போது ஓகே க்ளோத்ஸ்லாம் ஒரு பக்கம் போ, கிச்சன் ஐட்டம்ஸில் ஒரு பக்கம் போ, கிராசரிஸில் ஒரு பக்கம் போன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்படி செக்ரிகேட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன்.
அண்ட் நாங்கள் வந்து கொரியர் பண்ணும்போது என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா ஹோம் டெலிவரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸ்பீட் போஸ்ட்டுக்கும் நார்மல் போஸ்ட்டுக்கும் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான டிஃப்ரென்ஸ் தான். ஒரு 200-300 அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அதனால நாங்கள் எல்லா பாக்ஸுமே வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் தான் வந்து போட்டோம். ஸ்பீட் போஸ்ட் போடும்போது 4-5 டேஸ்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா ரீச் ஆகிடுது. நார்மல் போஸ்ட் போட்டிங்கன்னா ஒரு 10 days அந்த மாதிரி வந்து ஆகுது. ஸோ ஸ்பீட் போஸ்ட்டே பெஸ்ட்டு. அவ்வளோவா ஒரு 100-200 தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ நாங்கள் வந்து எல்லாமே ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டோம். ஒரு 4-5 டேஸ்லேயே எங்களுக்கு வந்து கையில் ரீச் ஆகிடுச்சு. அந்த வீட்லேயே வந்து ஹோம் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாலையும் நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணோம். யூரோப்பில் வந்து எங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. டெலிவரி பண்ணும் போதும் அவங்களும் வந்து சார்ஜஸ் லைக் கஸ்டம் டியூட்டி அந்த மாதிரிலாம் வந்து சார்ஜ் போட்டு நம்மக்கிட்ட வந்து சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. பட் எனிவேஸ் அது வந்து ரீஃபண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். அந்த மாதிரி என்ன ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் vlogல வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்படி அப்டேட் பண்ணலன்னா எந்த காசு திருப்பி தரலான்னு வந்து நினச்சிக்கோங்க, ஓகேங்களா? எவ்வளோதான் எங்களுக்கு வந்து டோட்டலாக ஏர்போர்ட்லேருந்து வரும்போது 90 kgs வந்து அலோடு 30 அதுவே எங்களுக்கு பத்தல. ப்ளஸ் ஹேண்ட் லக்கேஜ் 777 மொத்தமாக ஒரு 100 kgs கிட்ட இருந்துச்சு. அது இல்லாமல் நாங்கள் இந்தியா போஸ்ட்லேயும் வந்து ஒரு 150 kgs கிட்ட போட்டு ஜெர்மனிக்கு வந்து மூவ் ஆயிருக்கோம். அண்ட் மிக்சி கிரைண்டர் இது 2 திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியா போஸ்ட்டில் தான் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதுவுமே வந்து சேஃபாக ரீச் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு எனக்குமே இருந்துச்சு, கிரைண்டர் அலோவ் பண்ணுவாங்களா, மிக்சி அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. இது 2மே இந்தியா போஸ்ட்டில் தான் போட்டோம். 2மே வந்து அலோவ் பண்ணி நம்மளுக்கும் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து எங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். மேபி உங்கள் ஒரு ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து மாறலாம். மாவு ஐட்டம்ஸ்லாம் வந்து அலோடே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சுகர், சால்ட் இதெல்லாமும் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இதெல்லாம் தான் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. மற்றபடி எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நமக்கும் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த கொரியர் போடுற திங்ஸ் மட்டும் நல்லா பிளான் பண்ணி போடுங்க. லைக் இந்த மாதிரி உடையாத திங்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ், வெசல்ஸு, அதுக்கப்புறம் கிராசரி இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா, க்ளோத்ஸு, மெயினாக க்ளோத்ஸ்லாம் வந்து நீங்கள் போஸ்ட்லேயே போட்டுருங்க. அந்த மாதிரி போடும்போது நீங்கள் கையில் வந்து எடுத்துகிட்டு வர திங்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். லைக் நாங்கள் வந்து பூஜை சாமான் வந்து கையில் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா போஸ்ட்டில் போட்டால் கண்டிப்பாக சில்வர் ஐட்டம்ஸ் அலோடு இருக்காது. பூஜை சாமான், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸு, மெடிசன்ஸு இதெல்லாம் வந்து கையில் தான் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நாங்கள் கையில் கொண்டு வந்துட்டோம். அண்ட் ஸ்பெஷலாக மாவு ஐட்டம்ஸ், அதாவது நம்ம வீட்டில் அரைச்சி கொடுப்பாங்கள்ல, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அரிசி மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் முறுக்கு, ஓட்டை வடை இதெல்லாம் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாமே வந்து நாங்கள் எங்களோட வரும்போது ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா இதெல்லாம் போஸ்ட்டில் போட்டால் கண்டிப்பாக வராது. மாவு ஐட்டம்ஸ்லாம் நாட் அலோட். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கையில் கொண்டு வந்துட்டோம். மற்ற திங்ஸ் எல்லாம் போஸ்ட்டில் போட்டோம். ஸோ எல்லாமே சூப்பர் டூப்பராக சேஃபாக வந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி கொண்டு வாங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, ஓரளவுக்கு வந்து எப்படி வந்து ஒரு போஸ்ட் இந்தியா போஸ்ட்டில் வந்து போட்டால் வரும், என்னெல்லாம் திங்ஸ்லாம் வந்து கொண்டு வரலான்றத ஒரு இன்ஃபோ வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நாட்டு விட்டு நாடு மாறுற பர்சன்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.